அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். வெரி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இந்த வாட்டி இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்டில் வந்திருக்கோம். ஸோ எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 286ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ இந்தியா இன்றைக்கி 74வது இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செலிப்ரேஷனை இன்னும் எக்ஸைட் பண்ணுற வகையில் டெலிகாம் ஆப்ரேட்டர் ஜியோ வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து JioFi ஆஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆஃபர் அவங்களுடைய 4G வைஃபை ஹாட்ஸ்பாட் வந்து யாரெல்லாம் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டேட்டா, அதுக்கப்புறம் கால்ஸ் 5 மாதத்துக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 மந்த்ஸ்க்கு ஃப்ரீ டேட்டா கால்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ இந்த 4G வைஃபை ஹாட்ஸ்பாட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 ரூபாய்க்கு உங்களுக்கு ரீட்டைல் கடைகள்லையும் அவைலபிளாக இருக்குது. அதே சமயத்தில் ரிலையன்ஸுடைய அஃபிஷியல் வெப்சைட்லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால். அதே சமயத்தில் ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் பிளான்ஸும் சிலது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேசிக் 199, 249, 349க்கு வந்து எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி, எக்ஸ்ட்ரா டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஜியோ அவங்களுடைய ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏர்டெலும் அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெலுடைய எக்ஸ்ட்ரீம் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன். ஸோ யாரெல்லாம் இப்போ ஏர்டெலுடைய ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 1000 GB டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து லிமிட்டட் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு தான் இந்த 1000 GB டேட்டா வந்து உங்களுக்கு ஆஃபர் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் அவைல் பண்ணணும்னா நீங்கள் ரொம்பவே குவிக்காக இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அதோட இது செலக்டட் சிட்டிஸ்க்கு தான் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி, மும்பை, பெங்களூரு அப்படின்னு சில லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸில் இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அடுத்த அப்டேட், பாப்புலர் கேமிங் ஆப் Fortnite வந்து ரீசெண்டாக ஆப்பிளுடைய ஆப் ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ கூகுளுடைய ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fortnite கேமில் வந்து பண்ணக்கூடிய பர்ச்சேஸ், அதாவது ஏதாவது வாங்கணும் அப்படின்னா வந்து எபிக்குடைய பேமெண்ட் சிஸ்டத்தில் தான் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா பிளேயர்ஸும். பட் இனிமேல் வந்து கூகுள் வந்து அவங்களுடைய கூகுள் பேலையும் ஆப்பிள் வந்து அவங்களுடைய பேமெண்ட் சர்வீஸ்லையும் வந்து பண்ண சொன்னாங்க. பட் எபிக், அதாவது Fortnite வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணாததுனால முதல்ல ஆப்பிள் அவங்களுடைய ஆப் ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ கூகுளும் அவங்களுடைய ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய கைட்லைன்ஸ் கீழே வந்து இந்த ஆப் இல்லை, அதனால தான் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் Fortnite அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அகைன்ஸ்டாக ஒரு லா சூட் வந்து ஆப் ஸ்டோர் மேலேயும் கூகுளுடைய ப்ளே ஸ்டோர் மேலேயும் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லா சூட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து காம்படிஷன், அதாவது எங்களுடைய பேமெண்ட் கேட்வே வழியாக பண்ணும்போது வந்து எந்த கமிஷனும் நாங்கள் யாருக்கும் பே பண்ண வேண்டாம். அதே அவங்களுடைய பேமெண்ட் கேட்வேஸ் நாங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து 30% வந்து நாங்கள் கமிஷன் கொடுக்கணும். ஸோ காம்படிஷன் காரணத்துக்காக தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய லா சூட் வந்து அவங்க மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் Fortnite vs ஆப் ஸ்டோர் vs கூகுள் ப்ளே ஸ்டோர் எங்கே போய் முடியுதுன்னு. அடுத்த பேட், சாம்சங் உடைய அன்பேக் ஈவெண்ட் ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த அன்பேக் ஈவெண்ட்டில் வந்து அவங்களுடைய அல்ட்ரா, அதாவது S20 நோட் சீரிஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கூடவே வந்து அவங்களுடைய அப்டேட்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது சாம்சங் உடைய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் Z சீரிஸ், அதுக்கப்புறம் S10 சீரிஸ் எல்லாத்துக்குமே வந்து 3 ஜென்ரேஷன் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வந்து ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சாம்சங் ஃபேன்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ அடுத்த ஹாப்பி நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து அவங்களுடைய ப்ரீமியம் லைன் அப் மட்டும் இல்லாமல் அடுத்ததான் அவங்களுடைய அப்பர் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட், அதாவது சாம்சங்குடைய A சீரிஸ்க்கும் 3 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் அப்டேட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது அஃபிஷியலாகவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பர் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் லைன் அப்க்கும் கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே சாம்சங் அவங்களுடைய One UI 3.0 பேட்டா வெர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த A லைன் அப்பில் அட் ப்ரெசென்ட் சாம்சங்குடைய A90க்கு வந்து இந்த அப்டேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் மற்ற ஸ்மார்ட் ஃபோனுடைய லைன் அப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மட்டும் இல்லை, சாம்சங்குடைய Note 20 அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீ புக்கிங் இந்தியாவில் போன வாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ப்ரீ புக்கிங்கில் இது வரைக்கும் 5 லட்சம் பேர் வரைக்கும் புக் பண்ணியிருக்கதா வந்து சாம்சங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவ்வளோ காஸ்ட்லியான ஸ்மார்ட் ஃபோன் வந்து இத்தனை பேர் ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்சங்குடைய Note 20 இந்தியன் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,000 ரூபாய். அதே Note 20 அல்ட்ரா வந்து உங்களுக்கு 1,05,000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரீ புக்கிங் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கேஷ்பேக் ஆஃபர்ஸும் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட், நோக்கியாவுடைய சில மாடல் நம்பர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நம்ம FCC சர்டிஃபிகேஷனில் போன வாரம் பார்த்தோம். இதில் TA1270 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கியாவுடைய 2.4 ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. இது மீடியாடெக் ஹீலியோ P22ல் 4500 mAh பேட்டரி, dual
dual camera 13 megapixel primary sensor, front camera 5 megapixel ஓட இந்த ஸ்மார்ட்ஃபோன் கூடிய விரைவில் என்ட்ரி லெவலில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. அடுத்த அப்டேட் Realme உடைய C சீரிஸில் C12 C15 இந்தியாவில் ஆகஸ்ட் 18th லான்ச் ஆக போகுதுன்னு பார்த்தோம்னா இதுக்கான அஃபிஷியல் பேஜும் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இவங்க ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க. பட் அதுக்குள்ளே Realme உடைய C12 வந்து இந்தோனேஷியாவில் இன்றைக்கி அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. அதனால் இதோட ப்ரைஸிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக ரிவீல் ஆயிருக்கு. ஸோ Realme உடைய C12 ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட்ஃபோனாக MediaTek Helio G35ல இவங்க லான்ச் பண்ணலாம். இது 6.5 inch வாட்டர் ட்ராப் நாச் HD+ ரெசல்யூஷனோட 13 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் டுவல் கேமரால அதே ஃப்ரண்ட்ல 5 மெகாபிக்சலோட இந்த ஸ்மார்ட்ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் கூடவே ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் 6000 mAh பேட்டரியோட இந்த ஸ்மார்ட்ஃபோன் இந்தோனேஷியாவில் அப்ராக்சிமேட்டாக 9000 ருபீஸ்க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு இந்தியாவில் இவங்க கொடுக்குறாங்கன்னு. அடுத்த அப்டேட் Realme உடைய X சீரீஸில் நெக்ஸ்ட் ஸ்மார்ட்ஃபோன் Realme X3 Pro உடைய ஒரு ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இந்த இமேஜில் வந்து பஞ்ச் ஹோல் நாச் வந்து ரொம்பவே கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லை பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு V சீரிஸ் மாதிரி லோகோ பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து செட்டிங்ஸில் உங்களுக்கு 60 அதுக்கப்புறம் 120 ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டோட Realme உடைய X3 Pro கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை Realme அவங்களுடைய அடுத்த சீரிஸ் 7 சீரிஸ்க்கான ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த 7 சீரிஸும் வந்து 6 சீரிஸ் மாதிரி IPS LCD பேனலை தான் இவங்க லான்ச் பண்ணலாம். பஞ்ச் ஹோல் நாச்சில் தான் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. இது வந்து டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இருக்கிற மாதிரி வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. அதோட பேக் பேனல் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme உடைய 5 Proல பார்த்த மாதிரி ஒரு டைமண்ட் கட் டிசைன் மாதிரி இருக்கு. இந்த இமேஜில் Type-C போர்ட் அதுக்கப்புறம் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் Realme உடைய 7 சீரிஸ் என்ன அவுட்லுக்கில் வருதுன்னு. அடுத்த அப்டேட் Xiaomi அவங்களுடைய லாஸ்ட் இயர் ஸ்மார்ட் ஃபோன் Redmi 8க்கு Android 10 அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. கூடவே ஜூலை 2020க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. சில பக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து OTA அப்டேட் வழியாக இவங்க எல்லா யூசர்ஸ்க்கும் ரோல் அவுட் பண்ணுறதா தெரியுது. அது மட்டும் இல்லை Redmi உடைய 7 சீரிஸ் அதாவது 7S 7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் வந்து Android 10 அப்டேட் வந்து போன வாரத்துலேருந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் எல்லா யூசர்ஸ்க்கும் இந்த Android 10 அப்டேட் ரோல் அவுட் ஆகும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து Android 11 அப்டேட் வந்து வராதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே MIUI 12 அப்டேட் வந்து ரோல் அவுட் ஆகும் கூடிய விரைவில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் Redmi 8 மற்றும் 7 சீரிஸ் யூசர்ஸாக இருந்தால் இந்த அப்டேட் எல்லாம் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த அப்டேட் Redmi G கேமிங் லேப்டாப் வந்து சைனால லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான கேமிங் லேப்டாப். அதே சமயத்தில் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க 3 வேரியன்ட்ஸில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் Intel i5 10th Gen 60 Hz வந்து 54,000க்கும் அதே i5 10th Gen 144 Hz வந்து உங்களுக்கு 62,000க்கும் அதே Intel i7 10th Gen அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 144 Hz தான். ஆனால் 77,000க்கும் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Redmi அவங்களுடைய பவர்ஃபுல் கேமிங் லேப்டாப்ஸ் சைனால லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தல சாம்சங் உடைய என்ன சீரிஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து 3 ஜென்ரேஷன் அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ண போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், சாம்சங் உடைய எந்த சீரிஸ்க்கு வந்து 3 ஜென்ரேஷன் அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் கூகுள் அண்ட் Qualcomm. நிறைய பேர் சரியான பதில் சொல்லிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கோகுல் குமார். கங்க்ராச்சுலேஷன் கோகுல் குமார். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி அண்ட் அ வெரி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.